Welcome to Nagavin Nalla Samayal. It is a pleasure to have you here today for some wonderful traditional home cooking recipes. இன்றைக்கி ஆரோக்கியமான விதத்தில் ஒரு அடை செய்ய போகிறோங்க. அதாவது பச்சை கொத்தமல்லி நிறைய கிடச்சது எனக்கு ஒரு கட்டு. அதை நல்லா கழுவி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கியாச்சு. 7 பச்சை மிளகாய், ஒரே ஒரு மிளகாய் வத்தல், 10 கிராம் இஞ்சி, இதை எல்லாமே பொடியாக இது பண்ணி மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். எதுக்கு இது அப்படின்னா, 8 மணி நேரம் ஊற வைத்த பச்சை பயிறு, பாசி பயிறு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 டம்ளர், 1/4 டம்ளர் பச்சரிசி இதை ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் முளை கட்டி கூட எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு 1 டம்ளர், சின்ன டம்ளராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அளவு பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம இதிலெல்லாம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பயிறு போடுறோம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போடணும். போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைக்கணும். அதோட என்கிட்ட கருவேப்பிலை இருந்தது, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு அரைச்ச பிறகு, அதாவது குறப்பாக அரைச்ச பிறகு நீங்கள் அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது வேண்டாம், அது வந்து குறப்பாக அரைச்சோம்னா அடை, இல்லை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, தோசை ஆக்கிடலாம். அவ்வளோதாங்க, கிரீனி தோசைன்னு வச்சுருங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போது இந்த மாவை எப்படி ஊற்ற போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கெட்டியாக இருந்தால் உடையும், அதனால் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து அரை பங்கு கடலை எண்ணெய், அரை பங்கு தேங்காய் எண்ணெய், இதை இப்படி விட்டுட்டோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் விட போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஏற்கனவே ஊற வச்சுருந்தவங்களே அந்த தண்ணி தான். ஸோ இப்போ இதில் விட்டாச்சு. கொஞ்சம் திக்கண்டாக இருக்குது. திக்காக இருந்தால் சொன்னிலே அடை, இது சாப்பிடவும் நல்லா இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும், ஏன்னா பச்சரிசி போடுறதுனால. இப்போது நம்ம எண்ணெய் விடுற கரண்டிலேயே சின்னதாக அப்படி குழி வச்சு அந்த எண்ணெயை எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுறோம். ரொம்ப இருக்காதுங்க, ஒரு ஸ்பூன் தான், அதையே ஸ்ப்ளிட் பண்ணி விடுறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. இப்போ திருப்பி போட்டோம்னா அடுத்த பக்கம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் அதே இன்னொரு ஸ்பூனு எண்ணெய் விட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த தோசை முழுக்க மணமாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போவே நல்ல வாசனை வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நாட்டு சர்க்கரை சூப்பர் காம்பினேஷன். மோர் குழம்பும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.